மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிரண்டை துவையல் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் தெரியும், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. பிரண்டை வந்து ரொம்ப அரிக்கும். அந்த பிரண்டையில் வந்து நரம்பு இருக்கும், அந்த நாரை வந்து தூர எடுக்கணும். கையெல்லாம் அரிக்கும், அதனால் கையில் எண்ணெய் ஆகிட்டு பிரண்டையில் இந்த நாரை தூர எடுக்கணும். இலையை வந்து தூர போட்டுருங்க. அதே மாதிரி புளி தண்ணியில் ஊற வைக்கணும். புளி தண்ணியில் ஊற வச்சோம்னா அரிப்பு, இந்த தொண்டைக்குள்ள அந்த துவையில் அரைச்ச பிறகு தொண்டையில் அரிக்கும், அந்த அரிப்பு இருக்காது புளி தண்ணியில் ஊற வச்சோம்னா. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுருங்க. அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு துவையில் அரைக்கும் போது காமிக்கும். இந்த பிரண்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசி இல்லாமல் இருக்கவங்களுக்கு இதை கொடுத்தோம்னா நல்லா பசி எடுக்கும். கை கால் எலும்பு வலி, மூட்டு வலி உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்லது, நல்ல மருந்து இது. இந்த இருக்கு பாருங்க, இந்த ஜாயிண்டாக இருக்கும். இந்த கையிலையும் ஜாயிண்ட் இங்கெல்லாம் இருக்குது, கால் கையில் இருக்க ஜாயிண்ட்டுமே தான் பிரண்டையில் இருக்கும். அதனால தான் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிடுங்க. இதை சாப்பிட்டோம்னா முட்டு வலி, கை கால் உளைச்சல் சரியாகும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நறுக்கியாச்சு ஃப்ரெண்ட். நறுக்கிட்டு துவையில் அரைக்கும்போது காமிக்கும். தேவையான பொருட்கள் வந்து மல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து ஒரு கைப்பிடி. தேங்காய் ஒரு சின்ன துண்டு தேங்காய், விருப்பம் இருந்தால் சேருங்க, இன்னும் சேர்க்கட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வத்தல் ஒரு 6 வத்தல், புளி ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளி. எண்ணெய் வந்து நல்லெண்ணெயில் நல்லா வதக்கணும் எல்லாத்தையும். நல்லா வதக்கணும். எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கிட்டா இனிமேல் வந்து வத்தலை போடவும். 5 வத்தல் போட்டிருக்கேன். பூண்டு 5 பூண்டு, இதையும் சொல்ல மறந்துட்டேன். பூண்டு போட்டுருங்க, 5 பூண்டு. அதுக்கடுத்தால பிரண்டையை நல்லா தண்ணி வச்சு நல்லா கழுவி அள்ளி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டு அந்த புளி ஊற வச்ச தண்ணி அதை கழுவிட்டு இந்த பிரண்டையை சேர்த்துக்கணும். நல்லா வதக்கணும். எண்ணெயில் வந்து நல்லா வதக்கணும். லைட்டாக வதக்கிட்டு உடனே அரைச்சிங்கன்னா தொண்டையில் நல்லா அரிக்கும். அதனால் இதை நல்லா வதக்கிட்டு அரைக்கணும். அப்போ தான் அரிக்காது, டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கணும். வதக்குனாலே எல்லாம் மொத்தமாக போட்டு நல்லா வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வதங்கி இனிமேல் புளியை உள்ளே போட்டு, தேங்காய் அதையும் உள்ளே போட்டு அடுத்த சிம்மில் வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு தேவையான அளவு கல் உப்பு போட்டுருங்க. பிறகு தேவைன்னா பிறகு போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைக்கவும். அரைச்சா
நல்லா ஆறிட்டு இதை அரைச்ச உடனே காமிக்கலாம். அரைச்ச துவையல் ரெடி. பிரண்டை துவையல் ரெடி. பல மருத்துவ குணங்கள் நிறைந்த பிரண்டை துவையல் ரெடி. டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் தெரியாமல் எதுவும் பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. நன்றி ஃப்ரெண்ட்.